ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தோம். திருச்செந்தூர் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. செவ்வாய், வெள்ளி, சஷ்டி, கிருத்திகை இந்த நாட்களை தவிர மற்ற நாட்களில் நம்ம போறப்போ பொறுமையாக நம்ம சுவாமி கூட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக பார்க்கலாம். இந்த நாட்களில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். நாளைக்கு கிணறு கடல் ரெண்டுலையும் நீராடினதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி லக்கேஜஸ் எல்லாம் வாங்கி வைப்பாங்க. பட் இப்போ அதுக்கான கவுண்டர்ஸ் இல்ல. போன் மட்டும் அங்க வாங்கி வச்சுப்பாங்க. பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நல்லா ஒரு எக்ஸைட்மெண்டோட ரொம்ப ஹாப்பியா ஓம் சரவண பவன் சொல்லிட்டே உள்ள போனோம். 5 நிமிஷம் நல்லாவே முருகனை பொறுமையா நல்லா வேண்டி வழிபட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். வர்றப்ப சக்கரை பொங்கல் பிரசாதமா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில கொதிக்க கொதிக்க அன்னதானம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்க யாராவது போனீங்கன்னா அன்னதானத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்த விளாக் முருகன் எனக்கு நிகழ்த்திய அதிசயம் எல்லாமே நான் ஃபுல் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கிளிக்கபிள் லிங்க்ல கொடுக்குறேன். எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா திருநெல்வேலி அல்வா சாப்பிடணும்னு ஆசை. ஸோ திருச்செந்தூர் கோயில்ல இருந்து வர வழியில சாந்தி ஸ்வீட்ஸ்ல அல்வா வாங்கிட்டு வந்துட்டோம். வேற ஒரு vlogல பார்க்கலாம்.